பராசக்தி ஜனநாயகன் இந்த ரெண்டு படத்தை வச்சு ஒரு கூட்டணி மாற்றத்தை உருவாக்கி விடலாம், தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி விடலாம். ரெண்டு தேசிய கட்சிகள் திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுதான் பெரிய உச்சபட்ச காமெடியாக. ஜனநாயகனும் பராசக்தியும் பொங்கலுக்கு 9ஆம் தேதி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஜனநாயகன் சென்சாரில் பிரச்சனையாகி இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஜனநாயகன் ரிவைசிங் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு அந்த படம். பார்வையாளர் வரிசையில் உட்காந்துருப்பீங்க ராகுல் காந்தின்னு பிரதமர் சொன்னார். அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி மிக பலகீனமாக இருந்த நேரத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும், ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இந்தியாவினுடைய பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தின்னு சொன்னது திமுக. சொன்னவர் மு.க. ஸ்டாலின். எந்த அரசியல் புரிதலுமே இல்லாமல், எந்த சித்தாந்த புரிதலும் இல்லாமல், எந்த கொள்கை புரிதலும் இல்லாமல், எந்த பிரச்சனையின் அடிப்படையில் தலைவர் வருவாங்க. எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் கிட்டத்தட்ட 15 வருஷம் திமுக அண்ணாவோடையும் கலைஞரோடையும் பெரியாரோடையும் பயணம் பண்ணி அரசியல் அனுமதியோடு கட்சி ஆரம்பிக்கிறார். அவரே 5 வருஷம் போராட்டத்துக்கு போகிறத முதலமைச்சார். போராட்ட களத்துக்கு போனதில்லை, எந்த பிரச்சனையும் பேசினதில்லை, மக்கள் பிரச்சனையும் பேசினதில்லை, தாம் பிரச்சனையும் பேசினதில்லை. அந்த பொங்கல் விழாவுக்கு எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க. ஏன் சிவகார்த்தியனையும் ஜெயம் ரவியும் கூப்பிடணும்? பராசக்தியில் நடித்தவங்க. பராசக்தி டீமை பாஜக கையில் எடுக்கிறது, ஜனநாயகன் டீமே ராகுல் காந்தி கையில் எடுக்கிறாருன்னா அப்போ திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ்க்குள்ள ஒரு ட்ரிகர் ஏற்படுத்தணும், ஒரு புகையை ஏற்படுத்தணும், ஒரு விரிசலை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியல் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஒரு படத்தை வச்சு என்னென்ன மாதிரியெல்லாம் அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிறத இவங்க கிட்ட தான் கற்றுக்கணும். இந்த அரசியலை எப்படி பார்க்குறீங்க, தமிழ் சினிமாவை எப்படி பார்க்குறீங்க? பராசக்தி ஜனநாயகன் இந்த ரெண்டு படத்தை வச்சு ஒரு கூட்டணி மாற்றத்தை உருவாக்கி விடலாம், தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி விடலாம். ரெண்டு தேசிய கட்சிகள் திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுதான் பெரிய உச்சபட்ச காமெடியாக இருக்குது. ஒரு திரைப்படத்தில் வச்சு திரைப்படத்தில் ஒரு பிரச்சனையை கிளப்பி அந்த பிரச்சனையின் மூலியமாக ஒரு கூட்டணிக்குள் குழப்பத்தை உண்டு பண்ணிடலான்னு பார்க்குறாங்க. எல்லாருக்கும் தெரியும் ஜனநாயகனும் பராசக்தியும் பொங்கலுக்கு 9ஆம் தேதி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஜனநாயகன் சென்சாரில் பிரச்சனையாகி இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஜனநாயகன் ரிவைசிங் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு அந்த படம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக ராகுல் காந்தி தமிழ் கலாச்சாரத்தை முடக்க பார்க்கறது மோடி அரசாங்கம் ஒரு ட்வீட் போடுறாரு. நம்ம கேட்குறோம், தமிழ் கலாச்சாரத்துக்கு ஜனநாயகன் படத்துக்கு என்னையா சம்பந்தம்? நீங்கள் ஒரு கருத்து சுதந்திரத்தை முடக்க பார்க்குறாங்க, ஒரு திரைப்படத்தை முடக்க பார்க்குறாங்கன்னு நீங்கள் சொன்னால் கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது. தமிழ் கலாச்சாரத்துக்கும் ஜனநாயகன் படத்துக்கு என்ன இருக்குங்கிறது நமக்கு புரியலை இன்றைக்கி வரைக்கும். அப்போ ராகுல் காந்தி ஒரு அரசியலை கையில் எடுக்கிறார். பராசக்தி படத்தில் ஏற்கனவே காங்கிரஸ்காரர்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இதில் காங்கிரஸை இழிவுபடுத்திட்டாங்க, இந்திரா காந்தி மாதிரி ஒருத்தரை காமிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு கமுசூத்திர வேலையே காங்கிரஸ்காரர்கள் சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக இந்த வேலையை இவங்க எடுக்கிறாங்க. இது வரைக்கும் ஆட்சியில் பங்கு வேணும், தாவேக்கா கூட நாங்கள் போக போகிறோம்னு காங்கிரஸ் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ராகுல் காந்தியே ட்வீட் போடுறார். ட்வீட் போடுறப்ப இதை வைத்து ஒரு வேலையை காங்கிரஸ் அங்கே தாவேக்கா பக்கம் போயிடுவோம், எங்களுக்கு அதிகமாக சீட் கொடுங்க அப்படின்னு ஒரு பேரம் பேசக்கூடிய வேலையை இந்த வேலையை செய்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் கட்சி அப்படி ஒரு முடிவு எடுத்ததுன்னா அவர்கள் இதை விட ஒரு மோசமான விளைவுகளை பின்னாடி சந்திப்பாங்க. ஏன் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி ஒன்றுமே இல்லாமல் இருந்தபோது காங்கிரஸ் கட்சியில் இந்த பிரதமர் சொன்னார் நாடாளுமன்றத்தில், நீங்கள் இந்த எதிர்கட்சி அந்தஸ்தில் கூட ஒரு உறுப்பினராக கூட இருக்க மாட்டீங்க, நாடாளுமன்றத்தில் பார்வையாளர் வரிசையில் உட்காந்துருப்பீங்க ராகுல் காந்தின்னு பிரதமர் சொன்னார். அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி மிக பலகீனமாக இருந்த நேரத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும், ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இந்தியாவினுடைய பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தின்னு சொன்னது திமுக. சொன்னவர் மு.க. ஸ்டாலின். அந்த நன்றியெல்லாம் காங்கிரஸ் கட்சி ஒரு நாள் மறக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ நாள் கிடையாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி 2024 நடந்த தேர்தலில் உங்களை முன்னிலைப்படுத்தி உறக்க கோஷம் விட்டது திமுக தான். ராகுல் காந்தி பிரதமர் ஆக்கும் அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வரக்கூடிய தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது, சட்டமன்ற தேர்தல், நமக்கு என்ன இருக்குது, அங்கே அதிகமாக சீட் கொடுத்து அங்கே போயிடலாம் அப்படின்னு ஒரு லாபியை பண்ணுறீங்க, ஒரு இரட்டை வேடத்தை பண்ணுறீங்க, நன்றி கட்டத்தனத்தை நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி இன்னும் பலகீனமாக எல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா விஜயை நம்பி நீங்கள் போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சியை நம்பி போகிறீங்க. இப்போ விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கூட்டம், அந்த ஒரு கட்டமைப்பு எல்லாமே அது போலியாக சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயம். விஜயை பொறுத்த வரைக்கும் பெரிய கேவலம் என்னென்னா, ரெண்டு தேசிய கட்சிகளும் விஜயை மையை பற்றி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கிறது பெரிய அசிங்கமாக இருக்குது. ஏன்னா ஒரு தேர்தலை கூட சந்திக்காத
ஒரு பிரச்சனையை கூட அட்ரஸ் பண்ணாத. சாதாரணமா எடுத்துக்க முடியாதுல்ல சார். அவருக்கான கூட்டம் பாக்குறீங்க, இளைஞருக்கு பட்டாளத்தை பாக்குறீங்க. அதான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சி பின்னாடி வந்து அவ்வளவு யங்ஸ்டர்ஸ் போனாங்க, அப்படியே போகுது இல்ல. அதான் சொல்றேன், இது வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பிறந்ததுக்காக உண்மையில வெட்கப்படணும். ஏன்னா எந்த அரசியல் புரிதலுமே இல்லாம, எந்த சித்தாந்த புரிதலும் இல்லாம, எந்த கொள்கை புரிதலும் இல்லாம, எந்த பிரச்சனையின் அடிப்படையில் முன் தலைவர் வருவாங்க. எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் கிட்டத்தட்ட 15 வருஷம் திமுகவில் அண்ணாவோடையும் கலைஞரோடையும் பெரியாரோடையும் பயணம் பண்ணி அரசியல் அனுபவத்தோடு கட்சி ஆரம்பிக்கிறார். அவரே 5 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு முதலமைச்சர். இவர் எந்த போராட்ட களத்துக்கும் போனதில்லை, எந்த பிரச்சனையும் பேசினதில்லை, மக்கள் பிரச்சனையும் பேசினதில்லை, தாம் பிரச்சனையும் பேசினதில்லை. ஆனால் இவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் சேருது, இவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடுவார், இவர் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை கொண்டு போயிடுவார், தமிழ்நாடு இன்னைக்கு எல்லா வகையிலும் முன்னேறிய மாநிலமாக இருக்குது, அதை விட முன்னேற்றிய மாநிலமாக விஜய் கொண்டு போயிடுவார், ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்தால் என்ன நினைக்கக்கூடிய மனநிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. அதை நம்புகிறாங்கல்ல. தமிழ்நாட்டில் படித்த மாநிலம், முன்னேறிய மாநிலம், எதுவுமே செய்யாத ஒருத்தரை, அவர் பிரச்சனையும் கூட குரல் கொடுக்க முடியாத ஒருத்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடுவார் தமிழ்நாட்டுக்கு. அப்படி நம்பக்கூடிய கூட்டம் இருக்கக்கூடிய நேரத்தில் உண்மையில வந்து அதிர்ச்சியாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. இல்லை, திராவிட கட்சிகளுக்கு மாற்று வேணும் அப்படின்னு ரொம்ப காலமாக அந்த பேச்சு வந்து எழுந்துகிட்டு தான் இருக்குது. அதிமுக திமுக இது ரெண்டுத்துக்கும் மாற்று, அப்போ வேறு யாராவது வந்தால் நல்லா இருக்குமேனு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 திராவிட கட்சிகளால் இன்றைக்கி தமிழ்நாடு என்ன ஆச்சு? கெட்டுப்போச்சா? குஜராத் மாதிரி, யூபி மாதிரி ஆயிடுச்சா? இங்கே சாதி கலவர் மத கலவர் நடக்குதா? பொருளாதாரத்தில் பின்னாடி இருக்கா? கல்வி வேலைவாய்ப்பில் பின்னாடி இருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லையா? என்ன இல்லைங்க. நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எல்லா வகையிலும் முன்னேறிய மாநிலமாக இருக்குது தமிழ்நாடு. ஒன்றும் வட இந்தியாவில் போயிட்டு வந்தவங்ககிட்ட கேளுங்க, அங்கே அடிப்படை கட்டமைப்பு வசதி கூட கிடையாது. இன்றைக்கி மருத்துவக் கல்லூரியில் இருக்கும், மருத்துவமனையாக இருக்கட்டும், அரசு பள்ளிகளாக இருக்கட்டும், இன்றைக்கி எல்லா ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகள் இன்றைக்கி பூர்த்தி ஆகிடுது. அவனுக்கு எந்த விதமான ஒரு பக்கப்படம் எந்த துணையும் இல்லாத கூட நமக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்குது. நீங்கள் அம்மா உணவகத்தில் சாப்பிட்லாம், அரசு மருத்துவத்தில் வைத்தியம் பார்த்துக்கலாம், குழந்தை பிறந்தா அரசு பள்ளியில் சேர்த்துடலாம். எல்லா வகையிலையும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய, நிறைவு செய்யக்கூடிய மாநிலமாக இருக்குது தமிழ்நாடு. இப்போ எல்லா வகையிலும் முன்னேறிய மாதிரி. இதை விட அடுத்து நீங்கள் பெட்டராக நீங்கள் வெயிலின் அனுமை நிலையிலும் தெரியும்பாங்க, அந்த மாதிரி நடக்கிறாங்க. கண்டிப்பாக மாற்றம் வேணும், அடுத்த பெருசாக பண்ணிடுவாருன்னு. வெயிலின் அருமை அது ஒரு நிழலில் தான் உங்களுக்கு தெரியும். அப்போ தமிழ்நாட்டினுடைய அருமை வேறு யாராவது வட இந்தியர் கையில் மாட்டினா தான் தெரியும் உங்களுக்கு. அதுதான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து மாற்றம் நினைத்து ஏமாற்றமாயிராதீங்க, விஜயை ஒரு மாற்றம் நினைத்து ஏமாற்றமாயிராதீங்க. அதை வந்து 2 தேசிய கட்சிகள் வந்து ஒரு அந்த வச்சு அரசியல் பண்ணக்கூடிய வேலையை பண்ணுறாங்க. காங்கிரஸ் கட்சி அந்த ஒரு அரசியல் பண்ணுது, விஜயை காமிச்சு அதிகமாக சீட் வாங்கணும். இந்த பக்கம் பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா, பராசக்தி டீமை கூப்பிட்டோம்னா அங்கே காங்கிரஸ் அங்கே ஒரு ட்ரிகர் ஆவாங்க. அந்த கூட்டணிக்குள்ளே மேலும் வந்து ஒரு பிளவு வரணும். பிரதமர் அவர்கள் தலைமையில் உள்துறை மத்திய அமைச்சர் எல் முருகன் வீட்டில் பொங்கல் விழா கொண்டாடுறாங்க. அந்த பொங்கல் விழாவுக்கு எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க. ஏன் சிவகார்த்தியனையும் ஜெயம் ரவியும் கூப்பிடணும்? பராசக்தியில் நடித்தவங்க. பராசக்தி டீமை பாஜக கையில் எடுக்கிறது, ஜனநாயகம் டீமே ராகுல் காந்தி கையில் எடுக்கிறாருன்னா, அப்போ திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ்க்குள்ள ஒரு ட்ரிகர் ஏற்படுத்தணும், ஒரு புகையை ஏற்படுத்தணும், ஒரு விரிசலை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் என்ன நினைக்குது? இதை காமிச்சு திமுக ஓட்டு வாங்கணும், அதிகமாக சீட் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க? இதை காமிச்சா காங்கிரஸ் ட்ரிகர் ஆகும், திமுக ட்ரிகர் ஆகும், கூட்டணி விலகுன்றாங்க. அப்போ ஒரு திரைப்படத்தை வைத்து 2 தேசிய கட்சியில் அரசியல் பண்ணுறாங்க. ஒரு திரைப்பட நடிகர் ஆரம்பித்த கட்சியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. இதுதான் வந்து நம்ம சொல்கிறோம், இது ஏதோ பெரிய திட்டம் இருக்குது பின்னாடி. கண்டிப்பாக உண்மையிலே திமுக காங்கிரஸுக்கு இடையில ஏதாவது விரிசல் இருக்கா சார்? ஏன்னா வெளிப்பட்டவங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஒரு மேலிடம் வந்து யாரையும் வந்து கட்டுப்படுத்தின மாதிரி தெரியல, பேச விட்டு வேடிக்கை. இல்லை, காங்கிரஸ் இரட்டை வேடம், டபுள் கேம் ஆடுது. முழுக்க காங்கிரஸ் வந்து ஒரு இரட்டை வேடம். வர வரைக்கும் லாபம்ன்ற மாதிரி இருக்கு. வர்ற வரைக்கும் லாபம். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் உங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு பெருசாக இல்லை. நீங்கள் வந்து புரோட்டா மாஸ்டர் தான், கராத்தே மாஸ்டரில் ராகவன் தமிழ்நாட்டில். அதை புரிஞ்சுக்குங்க. 2014 உங்களுக்கு என்ன நடந்துச்சு? காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய கட்டமைப்புள்ள கட்சியாக தமிழ்நாட்டில், அகில இந்திய அளவில் இன்றைக்கி இந்தியாவோட எதிர்கட்சி. அன்றைக்கி அதுக்காக இந்தியாவுக்கு கூடிய பல கட்சிகள் அன்றைக்கி ஒத்துழைச்சிச்சு. அது வேறு விஷயம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு திமுகவினுடைய தயவு தேவை, அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக காங்கிரஸினுடைய தயவு தேவை. அப்போ தமிழ்நாட்டினுடைய உங்களுக்கு நிலைமை என்ன? நீங்கள் பீகாரில் போய் 60 சீட்டு வாங்கி நின்னீங்க ஆர்ஜேடி கூட, எத்தனை ஜெயிச்சிங்க? ஏன்னா கூட்டணி கட்சியில் உங்களுக்கு ஒத்துழைக்கலை. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. நீங்கள் 5 சீட்டு வாங்கினாலும் சரி, 10 சீட்டு வாங்கினாலும் சரி, கூட்டணி கட்சியில் வேலை பார்க்குறாங்க, உழைக்கிறாங்க, உங்களை ஜெயிக்க வைக்கிறாங்க. 10 நாடாளுமன்ற நீங்கள் கொத்தா வச்சிருக்கீங்க, ரிசைன் பண்ணிடுவீங்களா? 10 நாடாளுமன்ற உறுப்பினரே உங்கள் திமுக நிர்வாகிகள் தான் உங்களை உயிரை கொடுத்து வேலை பார்த்து ஜெயிக்க வச்சாங்க. மாணிக் தாக்கூருக்கு அவருடைய ஆளை வேலை பார்த்தாங்க, சசிகாந்த் செந்திலுக்கு அவருடைய ஆளை வேலை பார்த்தாங்க. சரி, அப்படி 2014 நீங்கள் வேலை பார்த்து என்ன பண்ணீங்க? திமுகவில் அந்த அடிப்படை கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது.
அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்க நம்மளுடைய கட்சியாக இருந்தாலும் சரி இறங்கி வேலை பார்க்குறாங்க, உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்குறாங்க. போன முறை 25 வாங்கி 18 ஜெயிச்சிருக்கீங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10 வாங்கி 10 ஜெயிச்சிருக்கீங்க. அப்போ அந்த கேண்டிடேட் யாருன்னு தெரியாது. மயிலாடுதுறைக்கு சம்மந்தம் இல்லாத சுதா அப்படிங்கிற ஒருத்தவங்களை கொண்டு வேட்பாளராக போடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு திமுக நிர்வாகிகள் அங்கே இறங்கி, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் திமுக நிர்வாகி இறங்கி வேலை செய்கிறாங்க, உங்களை ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு வேணும்ல உங்களுக்கு. அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய திமுகவினுடைய தயவு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு தேவை, அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியின் தயவு திமுகவுக்கு தேவை. இதை புரிந்து கொண்டு பாஜக இது வைத்து ஒரு அரசியல் செய்து அது நீங்கள் வந்து புரியாமல் ஒன்றும் காங்கிரஸ் கட்சி ஒரு வேலையை செஞ்சிடும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து தமிழ்நாடுக்கான சட்டமன்ற தேர்தல் தானே, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்துக்கிறோம், அப்போ ஒரு கேம் ஆடி பார்ப்போம்னு பார்க்குறாங்க. அந்த ஆட்டம் தப்பான ஆட்டம், தப்பு கணக்கு, அவங்க போடக்கூடியது தப்பு கணக்கு. அது கொஞ்ச நாள் அவங்க புரியும் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். இந்த பக்கம் வாங்களேன், அதிமுக பாஜக கூட்டணி அவ்வளவு ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருக்காங்களா? இன்னும் அந்த கூட்டணிக்குள்ள இவங்க 2 பேரை தவிர வேற யாருமே உள்ள போக மாட்டேங்கிறாங்க. தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தேமுதிகவின் நிலைப்பாடு வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து 2 பக்கமே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதாவது தேமுதிக, பாமக, ஒன்றும் சில கட்சிகள்லாம் இருக்காங்க. பாமக தான் ஏடிஎம்கே கூட போறேன். இல்லை, இந்த கட்சிகளுக்கெல்லாம் என்ன கொள்கை இருக்கு? இப்போ காங்கிரஸ் கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்க, திமுக அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு அரசியல் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? எந்த கட்சி வேணாலும் கொண்டு வைக்கிறீங்க. அப்போ எதுக்கு நீங்கள் கட்சி நடத்தணும்? யோசிச்சு பாருங்க. இது தேமுதிக நாளைக்கு திமுகவும் போகிறோம்னு நீங்களே சொல்கிறீங்க, அதிமுக கூட போகும், பாஜக கூட போகும். உங்களுக்கு கொள்கை என்ன? நீங்கள் எதுக்கு அரசியல் கட்சி நடத்தணும்? கொள்கை என்ன? உங்கள் கொள்கை என்ன? உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? பாமக எடுத்துங்க, திமுக கூட போயிருக்கு, அதிமுக கூட போகுது. அப்போ உங்களுக்கு எங்கே சீட் அதிகமாக கொடுக்குறோம் அந்த கட்சிக்கு போகிறப்ப கொள்கை பார்க்குறதில்ல. அப்போ எதுக்கு நீங்கள் ஒரு தனியாக ஒரு கட்சி நடத்தணும்? தமிழ்நாட்டு அரசியலுக்கே வருவோமே, திமுக ஆட்சிக்கு வரணுமா, திமுக கூட்டணி இருப்பாங்க, அதிமுக ஆட்சிக்கு வரும், அதிமுக கூட்டணி. நீங்கள் எதுக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் கொள்கை ரீதியாக ஒரு கட்சி, அந்த மக்களுக்கான ஓட்டு வருது இல்லை உங்களுக்கு? இல்லை, கொள்கை ரீதியாக ஒரு இயக்கத்தை நடத்தீங்கன்னா அதில் ஒரு கட்டுக்காப்பு வேணும்ல. கொள்கை இருக்கு இல்லை, அதான் சொல்கிறேன். இல்லை, திமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்குல்ல, அதிமுக கூட சேருவாங்களா? சேர மாட்டாங்க. அதிமுக ஒரு கொள்கை இருக்குல்ல, திமுக கூட சேருவாங்களா? காங்கிரஸ் ஒரு கொள்கை இருக்குல்ல, பிஜேபி கூட சேருவாங்களா? இந்த அடிப்படை கொள்கையாக இருக்குல்ல, அது கூட இல்லையே உங்கள்கிட்ட. இது பேசிக் எத்திக்ஸ். அதெல்லாம் இது உங்கள்கிட்ட இருக்கா? இல்லை. அப்புறம் எதுக்கு நீங்கள் கட்சி நடத்துறீங்க? இந்த மாதிரி கட்சிகள் சொல்கிறேன், இதுவே தேவையில்லையே. திமுக கூட பேசுறீங்க, அதிமுக கூட பேசுறீங்க, பாஜக கூட பேசுறீங்க, கம்யூனிஸ்டோட பேசுறீங்க. நான் சொல்றது ஒரு அடிப்படை கொள்கை, ஒரு இலக்கு, நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போறோம். அப்போ இந்த கட்சி, இந்த மாதிரியான கட்சிகள் நிறையா இருக்குது. இவங்க வந்து தேர்தல் நேரங்களில் தன்னை பலப்படுத்திக்கிறதுக்காக மற்ற வேலைகளை செய்யக்கூடிய கட்சிகள். அப்போ நீங்கள் என்டிஏ கேட்டீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த கட்சியும் இது வரைக்கும் இந்த கூட்டணிக்குள்ளே வரல. பாமக இருக்குது, பாமக 2 பிளவாக இருக்குது, அது ஒரு பிளவாக இருக்கக்கூடிய அன்புமணி வந்திருக்கு. அன்புமணி நான் தான் பாமகன்றார், தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருச்சு, அது வேறு விஷயம். ஆனாலும் அந்த பக்கம் ராமதாஸும் இருக்கார், ராமதாஸ் கையில் 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவர் பக்கம் வன்னியர் சங்கம் இருக்குது, அவரும் குறிப்பிட்ட வாக்குகளை பிரிப்பார். அவர் என்ன சொல்கிறாரு, அன்புமணி எங்கெல்லாம் வேட்பாளர் போடுறாரோ அங்கே நான் வேட்பாளர் போடுங்கிறார், போட்டி வேட்பாளர். இப்போ அந்த பக்கம் ஒரு பிளவு. அதிமுகவுக்குள்ள ஆல்ரெடி இருந்த ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்க ஒரு பிளவாக இருக்கிறாங்க. அப்போ என்டிஏவை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பலப்படுத்த முடியாமல் பலகீனமாக தான் இருக்கிறது. அதை பலப்படுத்த வேண்டிய வேலை பார்க்குறாங்க. இப்போ நம்ம பலப்படுத்த முடியல, எதிரிகளை பலகீனப்படுத்தணும்னு வேலை பண்ணுறாங்க. அப்போ காங்கிரஸை எப்படியா அங்கிருந்து கழட்டி விடணும், காங்கிரஸ் இல்லாத பாரதம் அப்படிங்கிறது அவங்களுடைய இலக்கு, பாஜகவுடைய இலக்கு. பாஜக அப்போ அங்கேருந்து கழட்டி வரதுக்கு என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸுக்கு இருக்க நிர்வாகிகளை வச்சு திமுகவுக்கு எதிராக பேச வைக்கிறது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோன்னு பேச வைக்கிறது. இது வந்து நிர்வாகிகள் மத்தியில் பேச்சாக இருந்தாலும் கூட இப்போ அங்கே வரைக்கும் போயிடுச்சு. இப்போ காங்கிரஸுக்கு 2 தரப்புலேருந்து ஒரு அரசியல் அழுத்தம் கொடுக்கப்படுது. ஒரு கிறிஸ்டியானிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு பக்கம் வந்து ஒரு ஃபோர்ஸாக வேலை பார்க்குறாங்க விஜயை உடம்பு சேர்க்கறதுக்கு. இன்னொரு பக்கம் ஒரு பிராமன் பாலிடிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது இதை காங்கிரஸ் நடுவில் அப்படி பாட்டிடணும், திமுக கூட்டிலேருந்து கலட்டி கொண்டு போய் அப்படின்னு அந்த பக்கம் மாறு. இந்த 2 அரசியலுக்கும் காங்கிரஸ் கட்சி பலிகடாக போகுது அப்படிங்கிறது தான் நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு 3% 2% இருந்ததுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேறு கட்சிகள் வந்துடும், அதை அவங்க பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் காங்கிரஸினுடைய நிலைமை கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்து நிறைய சீட்டுகள் வந்து கேட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 சீட்டு கேட்டு டிமாண்ட் பண்ணதாக தகவல் வந்து. இல்லை, போன முறை 25 சீட் கொடுத்தாங்க, அதை விட அதிகமாக கேட்பாங்க. அதிகமான நிறையா கூட்டணிகள் இருக்குது. அப்படிங்கும்போது காங்கிரஸ் எப்போயெல்லாம் அதிகமாக சீட் வாங்குவதில் அப்புறம் தோத்துக்கிட்டே இருக்குது.
60 சீட்டு வாங்குச்சு 2016 இந்த மாதிரி சீட்டுகள் அதிகமாக வாங்க காங்கிரஸ் கட்சியாலும் எதிர்கட்சிகள் அதை ஈஸியாக அறுவடை பண்ணிடுறாங்க. நீங்கள் பீகாரில் வாங்கி என்ன பண்ணீங்க, தமிழ்நாட்டில் அதிகமாக சீட் வாங்கி என்ன பண்ணீங்க? அப்போ உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய வேலை செய்யக்கூடிய கூட்டணி கட்சிகளோட பலத்தோடு தான் நீங்கள் ஜெயிக்கிறாங்க. கண்டிப்பாக. அப்போ அதை புரிந்து கொள்ளாமல் ஓட்டை வாங்கணும், சீட் வாங்கணும், ஜெயிக்கணும்ல. அது அந்த யதார்த்த நிலைமை புரிஞ்சுக்கிறாம ஒரு அரசியலை பண்ணுறாங்க. 2 தேசிய கட்சிகளும் 2 படத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தாவேகா, காங்கிரஸ், அடுத்தது இவங்க தேமுதிக, இவங்க டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியாக அமைஞ்சாங்கன்னா அது பலமுள்ள கூட்டணியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? விஜயோட தேமுதிக போவாங்களா? ஆமாம், போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க நான் தான் சீனியர். விஜய் பிரபாகரன் பேசலாம் பார்த்தீங்களா? பார்த்தேன். தாமி நான் தான் அண்ணன் நான் சொல்கிறேன் கேள்வி தம்பின்றாப்ல. ஆனால் எலெக்ஷன் அப்போ என்ன வேணாலும் மாறலாம் இல்லை? இந்த ஆட்டிடியூட்டே நாளைக்கு சேர்ந்தாலுமே ஒத்து போகாது. நான் தான் அரசியலில் மூத்தவர், உங்களோட சின்ன பையன் வந்து நான் தான் அண்ணன் உனக்கு. இப்போ நான் சொல்கிறது கேளுங்கிறாப்புல யார்? விஜய் பிரபாகரன் விஜயை பார்த்து. அவருக்கு இந்த ஆட்டிடியூட்டே அவங்க செல்லாகாது. எப்படி செல்லாகும்? ரெண்டாவது அவங்க பேசிக்காவே நம்ம பார்த்து வளர்த்து விட்ட தம்பி அப்படிங்கிற ஒரு அந்த மனப்பான்மை இருக்குது. அப்போ அவரை தலைவராக எடுத்துக்கிட்ட விஜய் முதலமைச்சர் ஆக்குங்கன்னு போய் பிரச்சனை பண்ணுவாங்களா? கண்டிப்பாக. அதான் அதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்களுடைய ஆப்ஷனும் திமுகவாக தான் இருக்கும். அது ஒன்றும் போகக்கூடிய நாளில் தெரியும். இவ்வளோ பரபரப்பாக அரசியல் சூழ்நிலை போய்கிட்டு இருக்கீங்க. நாம் தமிழர் கட்சி சத்தமே இல்லாமல் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கட்சியோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? எப்படி இப்போ அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் தனிச்சு தான் நிற்க போகிறோம் அப்படின்னு. வேட்பாளர் போட்டு பல இடங்களில் வேட்பாளர் போட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்களே. அவங்களுக்கு காம்படிஷன் இப்போ தாவேக்கா தானா? இப்போ தாவேக்கா காம்படிஷனில் இவங்க ஓட்ட தாவேக்கா பிரிப்பாங்க. அதனால இப்போ தாவேக்கா அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அவங்க எப்பயும் போல தனிச்சுங்கிறதுல அவங்க நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறாங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.